விகடன் நேயர்களுக்கு வணக்கம். பிரதமர் மோடியை விமர்சித்து கார்ட்டூன் வெளியிட்ட காரணத்துக்காக விகடனுடைய இணையதளம் முடக்கப்பட்டிருக்கு மத்திய அரசால. அது குறித்தும் இன்னைக்கு கருத்து சுதந்திரம் இந்தியாவில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு செல்வ பிறந்தை அவர்கிட்ட நம்ம பேச இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார், நீங்க அந்த கார்ட்டூனை பார்த்திருப்பீங்க. அமெரிக்காவில இருந்து இந்தியர்கள் கைவிலங்கிட்டு அழைத்து வரப்பட்டதை விமர்சிக்கிற வகையில வெளியிடப்பட்ட இந்த கார்ட்டூன் அது பிரதமர் மோடியை அவமானப்படுத்துற வகையில இருக்கு அப்படிங்கிறது அதனுடைய எதிர்ப்பாளர்களுடைய கருத்தா இருக்கு. உங்களுடைய கருத்து என்ன சார்? முதல்ல இந்த தேசத்துல இந்தியாவில் கருத்து சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், இது மூணும் இருக்கான்றதே மிகப்பெரிய கேள்வி. தூக்கு தண்டனை கைதிக்கு கூட ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க, நீங்க ஏதாவது உங்க தரப்புல சொல்ல விரும்புறீங்களா அப்படின்ட்டு. ஆனா விகடனுடைய இணையதளத்தை முடக்கின விஷயத்துல கேள்விப்பட்டதுல இருந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன், நீங்க ஏதாவது இது மாதிரி ஒரு கார்ட்டூன் போட்டிருக்கீங்களா, இதுக்கு ஏதாவது பதில் சொல்லுங்கன்ட்டு ஒரு விளக்கம் கேட்டிருக்கலாம். அந்த விளக்கமும் கேட்கல. உடனே எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எல்லா விஷயத்திலையும் பண்ற மாதிரி பத்திரிகை தர்மத்தையும் தொட்டு இருக்காங்க. இந்த 4 தூண்களிலே 4வது தூண் பத்திரிகை அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லிக்கிறோம். ஆனா அது மாதிரி இருக்கா அப்படின்னு சொன்னா அந்த பத்திரிகை சுதந்திரம் இப்போ இந்த காலகட்டத்தில் இல்லாம இருக்கிறது தான் பாஜகவுடைய மிகப்பெரிய அரிய சாதனை. ஒரு 180 நாடுகள்ல இந்தியாவுடைய பத்திரிகைகளின் குறியீடு எப்படி நடத்துறாங்கன்றதுல பார்த்தீங்கன்னா 159வது இடம்ன்ட்டு சில குறிப்புகள் சொல்லுகிறது, செய்திகள். இப்போ ஏன் அப்படின்னா, ஒரு பத்திரிகை சுதந்திரமாக தன்னுடைய கருத்தை சொல்லுவதும் கருத்தை எழுதுவதும் மக்களுக்கான செய்தியை கொடுத்த உடனே அது ஆளுங்கட்சி ஒரு சாராருக்கு எதிராக இருந்தால் உடனே அவங்க மேலே ஒரு காழ்ப்புணர்வு, அவர்களை விமர்சிப்பது, அவர்களுக்கு இடைஞ்சல் கொடுப்பது, தொந்தரவு கொடுப்பது, உச்சபட்சமாக போயிட்டு இப்போ இணையதளத்தையே முடுக்கிற அளவுக்கு எந்தவித கேள்வியும் கேட்காமல் இதை ஏன் போட்டீங்கன்னு கேட்காம அராஜகமாக ஜனநாயகத்துக்கு எதிராக இதை செய்திருக்கிறார்கள். ஜனநாயக சக்திகளும் ஜனநாயகத்தை மதிப்பவர்கள் யாரும் இந்த செயலை ஏற்றுக்கொள்ள முடியாது. காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறேன். ஒரு பாரம்பரியமிக்க ஒரு 100 ஆண்டுகளை தொட போகின்ற ஒரு பத்திரிகை விகடன் நிறுவனம். ஒரு காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் கூட சட்டப்பேரவையில் வர வைத்து இதையெல்லாம் விசாரித்தார் என்று நாங்கள் சிறிய வயதில் படித்திருக்கிறோம். எல்லாவற்றையும் முறியடித்து இன்றும் வெற்றிகரமாக மக்களுடைய ஒரு நாளேடாக, மக்களுடைய வார இதழாக, மக்களுடைய இணையதளமாக இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் இவர்களுடைய எழுத்து, இவர்களுடைய கருத்து மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். 100 ஆண்டுகளை தொடப்போகிறார்கள். ஆகவே இது போன்ற அராஜகத்தை ஒரு ஜனநாயக சக்திகள் யாரும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். உடனே பாஜக அரசு இதை இணையதளத்தை எப்படி முடக்கினீர்களோ எந்தவித அறிவிப்பும் இல்லாமல், அதே போன்று எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் நீங்கள் உடனே அதை விலக்க வேண்டும். அவர்கள் இயங்குவதற்கு நீங்கள் அவர்களுள்ள உரிமையை அளிக்க வேண்டும். இதுதான் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கருத்து. ஸோ இங்க முக்கியமான கேள்வி, பிரதமர் மோடி ஏன் ட்ரம்பை சந்திக்கும் போது அந்த விவகாரத்தை எழுப்பவில்லை அப்படிங்கிறது தான். அதுதான் இந்த கார்ட்டூன் விமர்சிக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, இப்போ கடந்த தேர்தலில் ட்ரம்ப் அவர்கள் தேர்தல் நின்றார். உலகத்திலேயே ஒரு நாட்டு பிரதமர் இன்னொரு நாட்டு அதிபருக்கு போய் வாக்கு சேகரிச்சதும் தேர்தலில் பங்கேற்றதும் இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் அப்படின்ட்டு அங்கே புலம்பெயர்ந்த இந்தியர்களிடெல்லாம் போயிட்டு வாக்கு சேகரிச்சாரு. அப்புறம் அவர் வெற்றி வாய்ப்பு இழந்து தோல்வி அடைஞ்சார். ட்ரம்ப் தோல்வி அடைஞ்ச உடனே இவர் திரும்பி வந்துட்டார். அதுக்கப்புறம் அந்த உறவு எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இன்று இந்தியர்களை 3 விமானங்களில் கை விலங்கிட்டு, கால் விலங்கிட்டு, இடுப்பு விலங்கிட்டு, என்னவோ சர்வதேச குற்றவாளிகள் போல விமானத்தில் எடுத்துட்டு பஞ்சாப்ல விட்டுட்டு போறீங்க நீங்க அப்படின்னா, இந்தியாவின் பிரதமர் அமெரிக்காவில் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட சம்பவம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்தியர்கள் யார்? பிரதமர் யார்? இந்த இந்தியர்கள் தான் பிரதமரை உருவாக்கி இருக்கிறார்கள். அப்படி என்றால் பிரதமருடைய சொல்லும் செயலும் அவருடைய நடவடிக்கையும் இந்தியர்களுக்கானதா இருக்க வேண்டும், இந்தியருடைய முகமாக இருக்க வேண்டும். அங்கே ட்ரம்ப் அவர்களிடம் அமெரிக்க அதிபரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். கைவிலங்கிட்டு கால் விலங்கிட்டு இந்தியர்களை அங்கிருந்து நாடு கடத்துகிறார்கள் என்றால் எதற்கு அவர் அங்கே சென்றிருக்க வேண்டும்? எதற்காக இந்த சந்திப்பு? வெளிநடப்பு செய்துவிட்டு கண்டித்து விட்டு வந்திருந்தால், கண்டன குரலை எழுப்பியிருந்தால் விகடன் இல்லை, எல்லா பத்திரிகையும் அவரை வாழ்த்தி இருக்கும், போற்றி இருக்கும். ஆனால் கை கட்டி வாய்ப்பத்தி மௌனமாக இருந்து விட்டு அந்த கூட்டத்தை முடித்து விட்டு ஒரு கண்டன அறிக்கை கூட இதுவரை கொடுக்காமல் மௌனியாக இருக்கிறாரு. இவர் இந்தியாவின் பிரதமரா, இந்திய மக்களின் பிரதிநிதியா என்ற கேள்விதான் எல்லோருக்கும் எழுகிறது. ஆகவே விகடன் எழுதியது அவருடைய கருத்து சுதந்திரம், கார்ட்டூன் போட்டது அவருடைய கருத்து சுதந்திரம், எழுத்து சுதந்திரம்,
கருத்துரிமையை பறிக்க முடியாது. அவர்களுக்கு உள்ள உரிமையை, ஜனநாயக கடமையை விகடன் ஆற்றி இருக்கிறது. பிரதமர் மோடி ஒரு விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்ன்ற மாதிரி ஒரு பார்வை வைக்கிறாங்களா? அவரை விமர்சிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் வருது இல்லையா? அதை எப்படி பாக்குறீங்க? இந்த உலகத்தில் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே கிடையாது. விமர்சனத்துக்கு உள்ளானவர் தான். ஏன் இறைவனையே நக்கீரன் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொன்னவர் தான் இந்த மண்ணில் இருக்கிற இந்தியாவில் தமிழராக இருந்தவர். ஆகவே யாரும் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர் என்று யாரையும் சொல்லிவிட முடியாது. எல்லோரும் விமர்சனத்துக்கு அல்லானவர் தான். விமர்சனம் செய்தால் நீங்கள் பதில் சொல்லுங்கள், அதற்குரிய நீங்க கருத்தை சொல்லுங்கள். விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் யாருமே கிடையாது. சார், நீங்க இந்திய அளவுல ஒரு முக்கியமான எதிர்க்கட்சியா இருக்கீங்க. உங்களுக்கான கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? கருத்து சுதந்திரமே கிடையாது. எங்க தலைவர் ராகுல் காந்தி என்ன சொன்னாரு? ஒரு சாரார் வங்கிகளை கடன் பெற்றுக்கொண்டு வெளிநாடுகள் தப்பி விடுகிறார்கள், இவர் பெயர்லாம் இந்த பேர் வருதுன்னார். பேர் வருதுன்னார், அவ்வளவுதான் சொன்னார். உடனே என்ன பண்ணாங்க? நீங்க ஒரு சமூகத்தை கொச்சைப்படுத்தி விட்டீர்கள்னு அதுக்கு எஃப்ஐஆர் போட்டு, சார்ஜ் ஷீட் போட்டு, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து, ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற அன்றைய காங்கிரஸ் தலைவரை அழைத்து நீதிமன்றத்தில் நிறுத்தி அதுக்கு தண்டனை வழங்கப்பட்டதுதான் மோடி சர்க்காருடைய மிகப்பெரிய ஜனநாயக பணி, கடமை. ஆகவே இன்னைக்கு ஜனநாயகம் இருக்குதா? ஜனநாயகத்தை பத்தி யாருன்னா பேச முடியும்னா கிடையாது. வாய்ப்பூட்டு சட்டம் வந்து விட்டது. யாராவது பேசினால் சிறைப்படுத்துவார்கள், தண்டிப்பார்கள், அல்லது அவர்கள் வைத்திருக்கின்ற சிபிஐ, அமலாக்கத்துறை, இன்கம் டாக்ஸ் போன்ற நிறுவனங்களை பயன்படுத்துவார்கள். இதுதான் இன்றைய இந்தியாவின் நிலை. ரொம்ப நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்காக.